அனைவருக்கும் வணக்கம். கும்பாபிஷேகம் பற்றிய சில தகவல்கள். அனைத்துமான ஒன்று, ஆதியான ஒன்று, இன்பம் தரும் ஒன்று, ஈடில்லா ஒன்று, என்னை ஆட்கொண்டு விட்டது. ஹரஹர மகாதேவா. சர்வம் சிவமயம். பிறப்பின் தேடல் பெரிதென நினைத்தேன், தேடலில் தொலைந்தது தேடாமல் கிடைப்பது. தேடி தேடியே தொலைந்தும் போனது, எனக்குள் நானே நான் என தொலைந்தேன். சுயத்தை அறிந்தேன், சுகமாய் உணர்ந்தேன். பின்பு அனைத்தும் சிவமென தெளிந்து நின்றேன். என் பராபரமே, அனைத்தும் நீயே அண்ணாமலையாரே. கும்பாபிஷேகம் பற்றி பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாம் வல்ல இறைவனை போற்றி வணங்குவோம். கும்பாபிஷேகம், கும்பம் என்றால் நிறைத்தல், தெய்வ சக்தியை சிலைகளுக்குள் கொண்டு வந்து புதுப்பிக்கும் சடங்கே கும்பாபிஷேகம். இது கோவிலின் தெய்வீக தன்மையை புதுப்பிக்கின்றது. கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது பெரியோர்கள் வாக்கு. ஆலயம் என்றால் அனைத்து ஆன்மாக்களும் ஒன்று சேரக்கூடிய இடம். ஆலய வழிபாடு என்பது தொன்று தொட்டு நடந்து கொண்டிருக்கிறது. முதலில் கோவில் கட்டுவதற்கு இடம் ஒன்று தேர்வு செய்ய வேண்டும். அதை கரிசனம் என்று சொல்லுவார்கள். அந்த இடம் முழு தகுதி உடையதாக உள்ளதா என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டு காலம் அந்த கோவில் ஸ்ரத்தையாக இருப்பதற்கு பூமி ஸ்தானம், நீரோட்டம், காற்றோட்டம் முதலியவை இருக்கா என்று நாம் பார்க்க வேண்டும். கோவிலை எவ்வாறு கட்ட வேண்டும் என்று சிவ ஆகமங்களில் கூறியுள்ளனர். நம் முன்னோர்கள் இடத்தை தேர்வு செய்து சிவ ஆகமங்களின்படி கோவிலை கட்டினர். பின்பு தெய்வங்களை கருங்கல் விக்கிரகமாக அமைத்தனர். ஏனென்றால் கருங்கற்களால் உருவான சிலைகளுக்கு மிக்க சக்தி உண்டு. எவ்வாறு என்று நாம் காண்போம். பஞ்சபூதங்கள் தான் நம் வாழ்க்கைக்கும் ஆலயத்துக்கும் அடிப்படையாகும். ஆகாயத்தில் இருந்து வந்ததுதான் வாயு, வாயுவிலிருந்து வந்தது அக்னி, அக்னியிலிருந்து வந்தது ஜலம், அக்னியிலிருந்து ஜலம் வந்தது, ஜலத்திலிருந்து பூமி உருவானது. இந்த உலக உருண்டையிலிருந்து செடிகள் வந்தது, செடிகளிலிருந்து தான் அரிசி, தானியம், கோதுமை, தானியம் வந்தது. உணவெல்லாம் உண்டானதுக்கு அப்புறம்தான் ஜீவராசிகள் எல்லாம் உண்டானது. ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு ஜீவராசிகள் எல்லாம் உண்டானது. பஞ்சபூதங்களையும் உள் அடக்கியதுதான் கல் விக்கிரகம். ஆக்ரஷ்ண சக்தி அதிகம் உள்ளது. கற்களை தேர்வு செய்து இறைவனாக வடிப்பவர்கள் பஞ்சபூத பரிசோதனை செய்து கும்பாபிடயம் செய்வார்கள். அட்டபந்தன மருந்து சாற்றி பிரதிஷ்டை செய்வார்கள். பின்னர் யாகசாலை அமைத்து நீர் வழிபாடு செய்வார்கள். ஹோம குண்டங்கள் அமைத்து அக்னியை வழிபாடு செய்வார்கள். எல்லா விதமான மூலிகை பொருட்களையும் சேர்த்து ஹோம